வீடியோவா சரி வீடியோ வரவே இல்லை. நண்பர்களே, நம்ம முத்துக்கால அண்ணன் இன்னைக்கு வேலை ஆக்குறாப்புல வருங்க. விறுவிறுக்க வேலை ஆக்குறாப்புல பாருங்க. என்ன வேலை ஆக்குறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை ஆக்குறப்பா. அவருக்கு ஒரு லைக்கை போடுங்க. அவர் மூஞ்சியை காமிக்க சொல்ல மாட்டேன். மூஞ்சியை காமிடா, முகரை காமிடா. முத்துக்கால தான் இவர் பேர். இன்னொரு பட்ட பேர் இருக்கு, பல்லு பைய. காமிடா மூஞ்சிய, ஏழை காமிடா. இன்னைக்கு நம்ம மங்கு வைக்கிறோம். இந்த பேசணும் நான் அது இந்தியன் மங்கு வைக்க போகிறோம் இன்னைக்கு. அதை வச்சு கடைசியாக வீடியோவில் காமிக்கிறவங்களுக்கு அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதை பார்ப்போம் வாங்க. அன்றைக்கி எப்படி வைக்க போகிறோம்னுங்க பார்ப்போம். மங்கை வந்து இன்றைக்கி எப்படி வைக்க போகிறோம்னு உங்களுக்கு கடைசி வரை காமிக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள். வருது வீடியோ வருதுன்னு வைப்ப வீடியோவில் அப்டேட் பண்ணா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் மங்கு வைக்க போகிறோம். நீங்கள் தான் பாருங்கள். இதை எப்படி இன்னைக்கு வைக்க போகிறோம்னா அதை பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ பாருங்கள் கடைசி வரையாக. எங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கமெண்டில் என்னென்னு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் படுற கஷ்டங்களை நீங்களும் பாருங்கள். நான் அந்த கஷ்டப்பட்டு தான் வேலை பார்த்து தான் என் குடும்பத்தை காப்பாற்றி எல்லாம் பண்ணுறேன். அதுலேயும் இடையில யூடியூப் வீடியோ போடுறேன். எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. எனக்கு ஒரு லைக்கு ஷேர் இதை பண்ணி விடுங்க. ரொம்ப கஷ்டம் தான் பண்ணுறேன் நான். நீங்களே பாருங்கள். எவ்வளோ கடைசி வரையும் இந்த வீடியோ பாருங்கள் எப்படி பண்ண போகிறோம்னு. ஓகே வாங்க வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம இது வந்து நம்ம டேப் யூஸ் பண்ணுறதுக்கு, அதனால் இந்த டேப் யூஸ் பண்ணுற பக்கம் வந்து வைக்கக்கூடாது. கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அப்போ தாங்க நம்ம வாடியில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோம். மங்கை ஓரத்தில் கொஞ்சம் ஓரமாக சேவத்துலேருந்து ஒரு 3/4 அடி 1 அடி வைக்கலாம். இங்கிட்ட இடம் விட்டோம்னா அந்த வாடியிலையும் வச்சுக்கிறது தான் இங்கே நான் இடம் விட்டுருக்கோம். ஓகேயா பார்ப்போம். இப்போ இதை எப்படி செய்ய போகிறோம்னு பார்ப்போம். அங்கே இந்த கட்டை அங்கிட்டு கட்டினா ஸ்ட்ராங்கா இருக்கு. செலவு கட்ட மாட்டாங்க. நம்ம வேலையை பொறுத்தவரை கண்டிப்பா கட்டுவோம். கட்டையை கட்டி இந்த பர்சன் இதுல உட்கார்றாப்புல பண்ணுவோம். வாங்க உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. நல்லா பாருங்க. இந்த சைடு இதை பிடிச்சிக்கணும் நல்லா. அப்போ கிரிப்பா இருக்கும், நல்லா தரமாக இருக்கும். நம்ம பார்க்குற வேலைலாம் தரமாக தான் இருக்கும். நீங்களே பாருங்கள். இது எப்படி கடைசியாக பார்த்து மொங்க அடித்து உங்களுக்கு காமிக்கிறேன். கடைசியாக பாருங்கள். வாங்க வைப்போம். மட்டை வச்சாச்சு பாருங்கள். நீங்களே பாருங்கள். தாண்டி மட்டத்தை இந்த பாருங்க. மட்டம் இருக்குது. இந்த மட்டம் தான் மெயினாக இருக்கணும். இந்த மட்டம் வந்து லேசாக கொஞ்சம் தூக்கி இருக்கலாம். அப்போ தான் தண்ணி செல்லுன்னு ஓடும். பாருங்க, அதனால கொஞ்சம் தூக்கி இருக்குது. இந்த மட்டம் தான் கரெக்டாக மட்டமாக இருக்கணும். இப்போ சரியாக இருக்குங்க. இப்போ உட்கார வச்சாச்சு. அங்கிட்டு கல்லை வச்சு பாருங்கள். இங்கிட்டு கல் பாருங்கள். உட்கார வச்சாச்சு, பேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து துணியை எடுத்து கையில் துணியை எடுத்து சுற்றிக்கிட்டு நல்லா பாலில் முக்கி இந்த ஜாயிண்டை வந்து நல்லா சுத்தணும். இங்கே பாருங்க. இது அப்படியே சுத்தணும். வீடியோ ஆன் இருக்கிறேன். நைஸ் நினைக்கணும். ஓரத்துலாம் அப்பா சுத்தியாச்சு. நைஸ் வைக்கணும். நிறையா பிணைஞ்சிக்கிட்டு ஓரம் ஃபுல்லாக நைஸ் வைக்கணும்.
போதுமாண்ணே? ம் ஆ ம் போடு. அதுக்கு ம் தண்ணி ஊத்து. ஊத்து. பாருங்க களிமச்சு ஓரம்புலாம் பேக் பண்ணணும். நாசிக் ஆகிட்டியே. சரியான வேலைடா. வேலையிலே இதுதான்டா கஷ்டமா. பாத்ரூம் வேலை கொத்துல இந்த வேலை கஷ்டமான வேலை. பூசுறது கட்டுறதை விட ஈஸியாக பூசிடலாம். மண் வைக்க மட்டும் தான் சிரமம். கரெக்டாக வைக்கணும். அதுவும் மட்டம் வைக்கலன்னா நல்லா இருக்காது. அப்படி பீ போகுமோ? மட்டம் வைக்கலண்ணா இந்த மட்டம் இல்லை, இந்த மட்டம் இல்லைண்ணா உட்காரும் போது சிரமமாக இருக்கும். மட்டமாக இல்லைங்க. நம்மளை பாருங்க எவ்வளோ கஷ்டம்னு. கையினா விறுவிறுன்னு பிடிக்குது. எங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்ன சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்கே விட மாட்டேங்கிறீங்க. வீடியோ மட்டும் பார்க்குறீங்க, லைக்கே விட மாட்டேங்கிறீங்க. எல்லாருக்கும் லைக் போடுறீங்க. யாராருக்கும் லைக் போடுறீங்க. எனக்கு ஒரு லைக் போட்டாங்க உங்களுக்குன்னா நல்லா தானே ஏதாவது பண்ணுறேன். இதுக்கு போடுங்க, எதுக்கு போடாட்டாலும் இந்த வீடியோ போடுங்க. வச்சாச்சு. நீ கலவையை அப்படியே சைடு ஃபுல்லாம் போட்டு விடணும். கலவையை போடுவோம். நீ கிளம்புடா. உள்ள எல்லாம் போகக்கூடாதுனால அந்த சாக்கை போட்டு மூடிடும். அப்படி எதுவும் மண்ணுன்னு போயிடக்கூடாது. மூடிட்டு இப்போ சைடில் கலவை போடுவோம். கிளம்பண்டா நண்பர்களே. வச்சாச்சு. இப்போ மண்ணை போடணும். அப்படி சுற்றி வர மண்ணை உள்ளேயும் பேக் பண்ண வாருங்க. உள்ளே பேக் பண்ணி ஆகிக்கலாம். இதுலையும் பேக் பண்ண. இதில் பேக் பண்ணால் தான் அந்த அங்கே போய் உட்காந்து உடையாம இருக்கும். அதில் ரெண்டாவது இந்த மண் வந்து தள்ளும் போது வந்து கல் இருக்கக்கூடாது. கல் இல்லாமல் தனி மண்ணாக இருக்கணும். அப்போ தான் பேசணும் ஒன்றும் செய்யாது. பார்ப்போம் கடைசியாக முங்க அடித்து பார்ப்போம். கடைசியாக பாருங்க. நம்மளே பாருங்க பிரிச்சாச்சு. கல் வச்சு கட்டியாச்சு. இது ஒரு ஸ்டெப்பாக வரும். இது வந்து கொஞ்சம் இறங்கி வரும். பாருங்க. பார்ப்போம் முங்க அடிச்சோன்னா பார்ப்போம். பாருங்க அடிச்சிட்டோம். இப்போ சொல்லு. நண்பர்களே பாருங்க முங்க அடிச்சிட்டோம். உதவியை போட்டு தண்ணி அடிக்க போகிறோம். பாருங்க நீங்களா முங்க அடிச்சாச்சு. நெருக்கி உதிரியை போட்டு தண்ணி அடிக்க போகிறோம். ஃபோன் வருதுண்ணே. ஃபோன் வருது. 41. நண்பர்களே முங்க அடிச்சாச்சு. நீ முங்க அடிச்சு டைம் சொல்றேன். பாருங்க நல்லா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மெத்தடு முங்க அடிக்கிறது. மங்க வச்சு முங்க அடிக்கிற மெத்தடு இருக்குதேன். இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்க ஊர்ல எப்படி இதே மாதிரி எப்போ கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த வருஷம் வணக்கம்.